வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசான். இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். சென்ற பதிவுகள் வரை மேஷம் முதல் விருச்சிகம் வரையிலான லக்ன அன்பர்களின் பொதுவான குணநலன்கள், வாழ்க்கை நடைமுறை அனைத்தையும் சற்று சுருக்கமாக கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் தனுசு மற்றும் மகர லக்ன அன்பர்களின் பொதுவான லக்ன குணாதிசயங்கள், வாழ்வியல் நடைமுறை நோக்கங்கள் ஆகியவற்றை காணலாம். முதலில் தனுசு. இதன் அதிபதி மேலான சுபர் குரு. காலபுருஷனுக்கு இது பாக்கிய வீடாக வருது. பாக்கியஸ்தானம் என்றாலே தர்மம், நீதி, நியாயம், நம்பிக்கை, மற்றவர்களுக்கு நல்ல நீதியான நெறிமுறைகளில் வழிகாட்டும் தன்மை, இது எல்லாமே பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான பண்புகள். அதன் அதிபதி குரு. இயல்பாகவே ஞானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட லக்ன அன்பர்கள் இவர்கள். பலருக்கு குருவாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருப்பார்கள். தாராள மனப்பான்மை உள்ளவர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும். பொதுவா நல்ல ஒரு தேஜஸான ஒரு பொலிவான முகத்தை பெற்றிருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தாலே மற்றவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். லட்சியங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு குறிக்கோள், ஒரு எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் வகுத்து அதை அடையக்கூடிய முயற்சியில் ஒவ்வொரு நாளும் செயல்படுவார்கள். இவங்க எதனாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு விதிமுறையோடு செய்ய விரும்புவார்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவங்கள நம்பி இருக்காம சுயமா செயல்படுறத விரும்புவாங்க. பணம் காசுன்னு வரும்போது இவங்க மற்றவங்க கிட்ட கொடுக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமா இருக்கணும். ஏன்னா பணம் கொடுத்துட்டு அதை வசூல் பண்ணக்கூடிய திறமை இவங்களுக்கு ரொம்ப குறைவு தான். அதனால டாக்குமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட் விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். ஏன்னா லக்னாதிபதி குரு வாக்குஸ்தானத்துல நீச்சமாவார் பண நிதி விஷயங்கள்ல. அதே போன்று இவங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது பத்திரங்கள், ஆவணங்கள், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய கும்ப வீடு காலபுருஷனுக்கு பாதகஸ்தானமா வருது. அதனால மேற்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இவங்க வாழ்க்கையோட நோக்கமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான லைஃப்பை தேடுற மாதிரி இருக்கும். தத்துவம், ஆன்மீகம், சட்டம் அல்லது உயர்கல்வி போன்ற துறைகள்ல இவங்க அறிவு விரிவுபடுத்தி கொண்டே செல்வாங்க. எப்பவுமே இவங்க லேர்ன் பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதையும் நிறுத்த மாட்டாங்க. நிறைய டிராவலிங், அட்வென்ச்சரான சாகச பயணங்கள் மேற்கொள்றது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீண்ட நெடிய பயணங்களை கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பை குறிக்கும் காலபுருஷனின் பாக்கிய ஸ்தானமாக இவங்க லக்னம் வர்றதுனால வெளிநாட்டுக்கு பயணம் செய்யறது, வெளிநாடு சார்ந்த தொழில்கள் பண்றது, இல்லை வெளிநாட்டில் உத்தியோகம் பெற்று அங்கேயே குடியுரிமை வாங்குறது, ஃபாரின் குட்ஸ், இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்ல தங்களோட தொழில் அறிவை பெருக்கி அதன் மூலம் சாதிக்கிறது. நிர்வாகத்துறையில சிறந்த பேராசிரியர்களா, சட்ட வல்லுநர்களா, மத போதர்களா, அல்ல ஒரு நல்ல கைட் பண்ற ஒரு வழிகாட்டிகளா இவங்க பல துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கையூட்டி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடிங் பர்சனாலிட்டியா இருக்கிறது இவங்களோட தனித்தன்மை. எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இந்த மாதிரி கொள்கையிலே வாழ்றது, நியாயத்திற்கு புறம்பா நடப்பவர்களையும் அதர்மம் அநீதி செய்யறவங்களையும் அதை பொறுத்து கொள்ளாம அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது போன்ற தன்மைகள்லாம் இருக்கும். இவங்க தர்ம வழியில மட்டுமே செயல்பட விரும்புவாங்க. எங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஞானம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். தங்களோட கொள்கைகள்ல உறுதியா நின்று அதை தன்மையான முறையில வெளிப்படுத்துறதுல இவங்க கில்லாடிகள். இவங்க மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி சுதந்திரத்தை அனுபவிக்கிறது, சாகச பயணங்கள் மூலம் உலகத்தை சுற்றி வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப விரும்புவாங்க. ஒரே இடத்துல தேங்கி நிற்காம நிறைய பயணங்கள், நிறைய புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க எப்படி நம்பிக்கைக்குரிய நபரா மற்றவர்களுக்கு இருக்காங்களோ அதே போன்று யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க. இவங்க நம்புவாங்க.
அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஆராயாம நம்புறது இவங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி சில நேரம் கொஞ்சம் ஆணவமா நடக்கிற மாதிரி தெரியும். மற்றவங்க விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிட்டு அறிவுரை சொல்றது, இல்லை செயல்படுறது இவங்களுக்கு ஒரு திமிர் பிடித்த அகங்காரம் உள்ள ஒரு மனிதரா மற்றவர்கள் முன்னாடி காமிக்கும். சில நேரம் பொறுமை குறைஞ்சிரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல தங்களோட தன்மையை இழந்து பொறுமை இல்லாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படலாம். உறவு முறைகளில் கூட சில சமயம் குடும்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசி தங்களோட மதிப்பை இழப்பார்கள். லக்னத்திற்கு வாக்குஸ்தானமாகிய மகரத்தில் குரு நீச்சமாகிறதுனால தொழில் சம்பந்தமான முதலீடுகள்ல இவங்க கவனமா இருக்கணும். அதே போன்று ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய விவாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செயலோட தரத்தை பாதிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்துல லக்ன தனுசு லக்ன அன்பர்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்து இந்த பண்புகள் எல்லாம் கூடவோ குறையோ செய்யலாம். இந்த லக்ன பலன்கள் எல்லாமே இந்த காணொலி தொகுப்புகளில் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இதே மாதிரி லக்னத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து வரும் தொகுப்புகளில் நம்ம இதையே கொஞ்சம் விரிவாக பேசலாம் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும். இப்போ வீடியோவோட நீளம் கருதி அடுத்து நம்ம மகர லக்னத்துக்கு போகலாம். இந்த லக்னம் நில ராசியாக வருது. நில ராசினாலே பொதுவாக பொறுமையான, விடாமுயற்சியான, ஒரு நல்ல நடைமுறை அறிவோடு கூடிய ஸ்திரத்தன்மை வாய்ந்த லக்ன அன்பர்களா இவங்க செயல்படுவாங்க. இதை ஆளக்கூடிய கிரகம் சனி அப்படிங்கிறதுனால இது ஒரு நேர்மையான, முயற்சி செய்யக்கூடிய, நீண்டகால திட்டம், அனுபவத்தின் மூலமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பொறுப்புள்ள லக்னக்காரங்களா இவங்க இருப்பாங்க. கடின உழைப்பை ரொம்ப நம்புவாங்க. சமூகத்துல மதிப்பு, பதவி, அதிகாரம் எல்லாத்தையும் பெறுறதுக்கு கடின உழைப்பே முக்கிய காரணமா கருதுவாங்க. பொருளாதாரம், குடும்பம், தொழில் ஆகிய துறைகள்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மென்டாலிட்டி இவங்களுக்கு இருக்கும். இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட மைய குறிக்கோளாகவும் இருக்கும். தங்கள் செயல்கள்ல ஒழுக்கம், பொறுப்பு, கடமை உணர்வு எல்லாமே ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. எப்பவும் மற்றவங்களை தங்களோட கடின உழைப்பு செயல்களால கவரக்கூடிய எண்ணம் இருக்கும். அதே மாதிரி செயல்லையும் இருப்பாங்க. வாழ்க்கையில வர்ற அனைத்து சோதனைகள், தடைகள், அவமானங்கள் எல்லாத்தையுமே தங்கள் வாழ்க்கையோட படிக்கல்லா வச்சு அதன் மூலமாக அனுபவ அறிவை பெற்று உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய லக்னக்காரர்கள் இந்த மகர லக்னம். இவங்க தங்களோட உழைப்பின் மீதான ஆர்வம், இவங்க தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பண்ற இடமா இருந்தாலும் சரி, அங்க உள்ள மேலதிகாரிகள் இல்லை வாடிக்கையாளர்களோட நல்ல மதிப்பை பெற்று மறுபடியும் இவங்க கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளை தங்கள் செயலால் ஏற்படுத்தி கொள்வாங்க. தற்போது மாறி வரும் சூழ்நிலையில உலக மக்கள் அனைவருமே துரிதமா வெற்றி, வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வெற்றியோட தரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா டைம் எடுத்து மெல்ல உயர்ந்து அதுல தனித்தன்மையோட இருக்கிறது இவங்களோட குணாதிசயம். இவங்களோட உணர்ச்சிகளை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்தாம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தங்கள் செயல்களில் எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை இவங்களுக்கு இருக்கும். யாரையும் சார்ந்து இருக்காம தங்கள் முயற்சியால வாழ விரும்புவாங்க. இவங்க இலக்குகள் எல்லாமே ரொம்ப குறுகிய இலக்குலாம் இல்லாம ரொம்ப லாங் டேர்மா ஒரு பெரிய இலக்குகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய உறுதியும் ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும். வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளே ரொம்ப ஸ்டபனா, அக்ரஸிவா, ரொம்ப ஆற்றல் நிறைந்த பர்சனாலிட்டியா இருப்பாங்க. எப்பவுமே சமூக பணிகள்ல நிறைய ஈடுபாடு கொண்டவங்க. சொல்றதை விட செஞ்சு காட்டுறது இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தங்களோட தொழில்ல வெற்றி, அதுல எவ்வளவு வெற்றி பெற்றாலும் மன அடக்கத்தோடு இருக்கிறது, தங்களோட பொருளாதாரத்தை பாதுகாப்பான நிலைக்கு உயர்த்துறது, சமூகத்துல அதனால நிறைய மரியாதையை பெறுறது இவங்களோட வாழ்க்கையோட ஒரு பில்லர்ஸ்னே சொல்லலாம். தங்களோட தாயார் சகோதரர்களை தங்களோட உயிரா நினைப்பாங்க. அவங்க தங்களோட உறவு முறைகள்ல எவ்வளவு சோதனைகள், துன்பங்கள் கொடுத்தா கூட எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர்களுக்கு இடையான உறவை ரொம்ப பேணி பாதுகாத்து வளர்ப்பாங்க. இவங்க தொழில், உத்தியோக அமைப்புகள்ல ஏன் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லக்ன அன்பர்களா இருக்காங்கன்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடா இவங்க லக்னம் வரும். அதே போன்று இவங்க லக்னாதிபதி சனி லக்னத்திலிருந்து 10ஆம் வீடாகிய துலாம்ல போயிட்டு உச்சமாவார். மேலும் அதே வீட்டில் லக்னத்திற்கு அட்டமாதிபதி சூரியன் போய் நீச்சமாயிருவார்.
அதனால இவங்களுக்கு தொழில் விஷயத்துல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம மன உறுதியோடு தங்கள் தொழில் இலக்கை நோக்கி உழைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த மகர லக்ன அன்பர்கள். ரொம்ப ஒழுக்கமானவங்க. தங்களோட தொழிலையோ அல்லது வேலையிலையோ தீவிரமான கவனம் செலுத்தி அதுல உச்சத்தை அடைய முயற்சிப்பவர்கள். எப்படி மேச லக்ன அதிபதி செவ்வாய் தன்னுடைய சுகஸ்தானத்துல போயிட்டு நீச்சமாவாரோ அதே மாதிரி இந்த மகர லக்ன அன்பர்கள் லக்னாதிபதி சனியும் தன்னுடைய சுகஸ்தானமாகிய மேஷத்துல போயிட்டு நீச்சமாவார். இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னா, இவங்க தொழில் உத்தியோக அமைப்புகள்ல ரொம்ப கடின வேலைகளை செய்து அதில் வெற்றி கொடி நாட்டினாலும் ஒவ்வொரு செயல்கள் கடினமான வேலைகளுக்கு முன்பாகவும் தேவையான ஓய்வு எடுத்து தங்கள் உடலை தயார்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போன்று தொழிலில் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் தொழில் சம்பந்தமான முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்க லக்னத்துக்கு அட்டமாதிபதி ஆகிய சூரியன் உங்க சுகஸ்தானத்துல உச்சம் பெறுவார். அதனால சொத்து முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு உபாதைகள் வந்தால் கூட அதை மருத்துவரிடம் சென்று காண்பித்து ஆரம்பத்திலேயே அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாம தனுசு மற்றும் மகர லக்னங்களுக்கான பொதுவான குண இயல்புகள் வாழ்வியல் நடைமுறைகளை பற்றி கண்டோம். இனி அடுத்த பதிவில் கும்பம் மற்றும் மீன லக்ன நண்பர்களின் பொதுவான லக்ன பலன்களை பற்றிய விவரங்களை காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.